முக்கிய நிகழ்வுகள். காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம், நாவட்குளம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் தீவிர வாகன பரப்புரை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். காலாப்பட்டு தொகுதி உட்பட்ட கருவாடிக்குப்பம், நாவற்குளம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் தீவிர வாகன பரப்புரை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநில தலைவர் வைத்தியலிங்கம் போட்டியிடுகிறார். இவர் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் தீவிர வாகன பரப்புரை பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் காலாப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட கருவடிக்குப்பம் பகுதியில் மாநில நிர்வாகி முத்துராமன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, வேட்பாளர் வைத்தியலிங்கம், முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் ஆகியோர் கலந்து கொண்டு கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து சிறப்புரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து நாகமுத்து மாரியம்மன் ஆலயம் அருகே முருகானந்தம் தலைமையில் சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது. தொடர்ந்து நாவக்குளம் பகுதியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவா தலைமையில் பிரம்மாண்ட மாலை அணிவித்து காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோரை வரவேற்று சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது. பகுதியில் உள்ள ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. தொடர்ந்து கை சின்னத்திற்கு வேட்பாளர் வைத்தியலிங்கம் சிறப்புரையாற்றி வாக்குகளை சேகரித்தார். காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் AVS ஆறுமுகம் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் AVS ஆறுமுகம் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை ஆதரித்து தொடர்ந்து கூட்டணி கட்சிகள் அனைத்தும், விடுதலை சிறுத்தை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் வாக்கு சேகரித்து வருகின்றனர். நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட பெரியார் நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் தலைமையில் கட்சி நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். இன்று புதுவை பிரதேச காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் மாணவர் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் டாக்டர் KSK ஹர்ஷவர்தன் அவர்களது தலைமையில் நடைபெற்றது. இன்று புதுவை பிரதேச காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் மாணவர் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் டாக்டர் KSK ஹர்ஷவர்தன் அவர்களது தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய மாணவர் காங்கிரஸ் செயலாளர் திரு ஸ்ரீமான் ராமச்சந்திர ராஜா, முன்னாள் துணை சபாநாயகர் திரு MNR பாலன், ஊடகப்பிரிவு தலைவர் திரு RE சேகர், மாநில இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர்கள் திரு கல்யாண சுந்தரம் மற்றும் டேனியல் அவர்களும் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் காங்கிரஸ் வெற்றி வேட்பாளர் திரு வைத்தியலிங்கம் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகளை புதுவை மாணவர் காங்கிரஸ் மேற்பார்வையாளர் திரு ஸ்ரீமான் ராஜா அவர்கள் ஊக்குவித்தார். இந்த கூட்டத்தில் மாணவர் காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் நிதிஷ்குமார், ராஜேஸ்வர், தேவா, ஹரிஷ் ராஜா, தினேஷ்குமார், கீர்த்தன் ஜான், உத்தரகுமார் மற்றும் மாநில மாவட்ட தொகுதி மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து உப்பளம் தொகுதியில் மாநில செயலாளர் அன்பழகன் தீவிர வாகன பரப்புரை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து உப்பளம் தொகுதியில் மாநில செயலாளர் அன்பழகன் தீவிர வாகன பரப்புரை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அதிமுக சார்பாக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து மாநிலம் முழுவதும் மாநில செயலாளர் அன்பழகன் வாக்குகளை சேகரித்தார். அதன் ஒரு பகுதியாக உப்பளம் தொகுதி முழுவதும் மாநில செயலாளர் அன்பழகன் வாகன பரப்புரை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இதில் தொகுதி முக்கிய நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து கதிர் கிராமம் தொகுதியில் திமுக தொகுதி செயலாளர் வடிவேல் தலைமையில் 1000க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று வாக்குகளை சேகரித்தனர். காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து கதிர்காமம் தொகுதியில் திமுக தொகுதி செயலாளர் வடிவேல் தலைமையில் 1000க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று வாக்குகளை சேகரித்தனர். காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து கதிர்காமம் தொகுதியில் திமுக தொகுதி செயலாளர் வடிவேல் தலைமையில் தொடர்ந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தொகுதி முழுவதும் வடிவேல் தலைமையில் 1000க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்று காங்கிரஸ் கட்சியை ஆதரித்து வாக்குகளை சேகரித்தனர். இதில் தொகுதி திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி பாஜகவினர் ஓட்டுக்கு 500, காங்கிரசார் ஓட்டுக்கு 200 வழங்கினர். தேர்தல் நேர்மையாக நடக்கவில்லை, தேர்தலை ரத்து செய்ய வேண்டும். புதுச்சேரி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் பேட்டி. புதுச்சேரி பாஜகவினர் ஓட்டுக்கு 500, காங்கிரசார் ஓட்டுக்கு 200 வழங்குகின்றனர். தேர்தலை நேர்மையாக நடக்கவில்லை, தேர்தலை ரத்து செய்ய வேண்டும். புதுச்சேரி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் பேட்டி. அரியாங்குப்பம் தொகுதி வீராம்பட்டினத்தில் வாக்கு சேகரிப்பிற்கு முன் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் ஓட்டிற்கு பணம் வழங்காமல் நேர்மையாக தேர்தல் நடக்கும் என்று தான் அதிமுக சார்பில் களம் இறங்கினேன். ஆனால் கடந்த 2 நாட்களாக பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாயும், காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் ஒரு ஓட்டுக்கு 200 கொடுத்துவிட்டு இன்று தேர்தலை மீண்டும் கொச்சைப்படுத்துவதாக செயல்பட்டு வருகிறார்கள். தேர்தல் என்பது மிக மிக நேர்மையாக நடைபெற வேண்டும். அடுத்து வரும் சமுதாயத்திற்கு வழிவகுக்க வேண்டிய தேர்தல் பணம் கொடுத்துத்தான் மீண்டும் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதால் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறேன் என்று தமிழ்வேந்தன் கூறினார். ஓட்டுக்கு பணம் கொடுத்து வெற்றி பெற்றால் புதுச்சேரி எப்படி முன்னேறும் என்று கேள்வி எழுப்பிய தமிழ்வேந்தன், இதே இடத்தில் அமர்ந்திருக்கிறேன், நான் ஓட்டுக்கு பணம் கொடுக்கவில்லை என்று காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் மற்றும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை சொல்லுங்கள் பார்ப்போம் என்று ஆவேசமாக கேட்டார். நேர்மையை பற்றி பேசி வாக்கு சேகரிக்கும் இவர்கள் இளைஞர்களை சீரழித்து வருகிறார்கள் என்று குற்றம் சாட்டிய அவர், புதுச்சேரி தேர்தல் அதிகாரிகள் மீது நம்பிக்கை இல்லை, எனவே இந்த தேர்தலை ரத்து செய்துவிட்டு மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டும். இவர்கள் வாக்குகள் பணம் கொடுத்து விட்டனர், அதற்கான வீடியோ ஆதாரம் தன்னிடம் உள்ளதாக தெரிவித்த தமிழ்வேந்தன், ஆதாரத்துடன் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு புகார் அளிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து ஒசூடு தொகுதி சேந்தநத்தம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் முன்னாள் எம்எல்ஏ கார்த்திகேயன் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து ஊசூடு தொகுதி சேந்தநத்தம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் முன்னாள் எம்எல்ஏ கார்த்திகேயன் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நடைபெற இருக்கின்ற 2024 ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து ஊசூடு தொகுதிக்கு உட்பட்ட சேத்தநத்தம் மற்றும் அதனை சுற்றியுள்ள காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதில் காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக வீடு வீடாக சென்று தீவிர வாக்குகள் சேகரிப்பில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஒன்றிணைந்து துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்குகளை சேகரித்தனர். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் தொண்டர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புளியனூரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற செடல் பிரம்மோற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் செடல் போட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். வில்லியனூரில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற செடல் பிரம்மோற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் செடல் போட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர்.
வில்லியனூர் மேற்கு மாட வீதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாளவாழி மாரியம்மன் ஆலய சடல் பிரம்மோற்சவ விழா கடந்த 7ஆம் தேதி தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 8ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இரவு சுவாமி வீதி உலா மின் அலங்காரத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்று வந்தன. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று கூழ் ஊற்றுதல் நிகழ்ச்சி மற்றும் செடல் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் போட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். தொடர்ந்து இரவு சுவாமி மின் அலங்காரத்துடன் மாட வீதியை சுற்றி வலம் வந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அருள்மிகு ஸ்ரீ முத்தாளவாழி மாரியம்மன் ஆலய திருக்கோவில் நிர்வாக அலுவலர், ஆலய அர்ச்சகர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் பிள்ளையார்குப்பத்தில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பிள்ளையார்குப்பத்தில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பிள்ளையார்குப்பத்தில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவின் பகுதியாக ஊரார் குடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சங்கரபரணி ஆற்றங்கரையில் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு காப்பு கட்டி கொண்டனர். மகாபாரத நிகழ்வை பிரதிபலிக்கும் இந்த திருவிழாவில் 23ஆம் தேதி அன்று இரவு 8 மணி அளவில் ஸ்ரீ கூத்தாண்டவர் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு திருக்கல்யாணம் மற்றும் தாலி கட்டுதல் நிகழ்ச்சியும், இரவு திருநங்கைகளின் அழகு போட்டியும், 24ஆம் தேதி காலை 9 மணி அளவில் திருத்தேர் வீதி உலாவும், மாலை 4 மணி அளவில் அழுகலம் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க திருவிழாவிற்கு கோவில் நிர்வாகம் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் திரளான பக்தர்கள் கலந்து கொள்ளும்படி கேட்டுக் கொண்டுள்ளனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் பிள்ளையார்குப்பம் ஊர் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். ஏம்பலம் தொகுதி கோர்க்காடு பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து காங்கிரசார் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்.
ஏம்பலம் தொகுதி கோர்க்காடு பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து காங்கிரசார் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அரசியல் கட்சியினர் அனைத்து தொகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் ஏம்பலம் தொகுதி கோர்க்காடு பகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வைத்தியலிங்கம் அவர்களை ஆதரித்து ஏம்பலம் தொகுதி காங்கிரஸ் கட்சி பிரமுகர் மோகன்தாஸ் தலைமையில் காங்கிரஸ் தெற்கு மாவட்ட தலைவர் குமரேசன், காங்கிரஸ் கட்சியின் மாநில தொகுதி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் ஏம்பலம் தொகுதி திமுக நிர்வாகிகள், விசிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு கோர்க்கார், புதுநகர் ஆகிய பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வீடுகள் தோறும் பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி கைச்சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். அப்பகுதியில் காங்கிரஸ் பிரமுகர்கள் மோகன்தாஸுக்கு பொதுமக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து வில்லியனூர் தொகுதியில் முதல்வர் ரங்கசாமி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து வில்லியனூர் தொகுதியில் முதல்வர் ரங்கசாமி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுச்சேரியில் லோக்சபா தேர்தல் வருகின்ற 19ஆம் தேதி நடைபெறுகின்றது. தற்போது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பிரச்சாரம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி உள்ளனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதல்வர் ரங்கசாமி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். இதனை அடுத்து முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கினார். இதில் சுல்தான்பேட் பகுதியில் முகமது யூனஸ் தலைமையிலும், வில்லியனூர் எம்ஜிஆர் சிலை அருகே மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் தலைமையிலும், அண்ணா சிலை அருகே அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர் சம்பத் தலைமையிலும், ஏழை மாரியம்மன் கோவில் அருகில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சரவணன் தலைமையிலும், வில்லியனூர் பூக்கடை அருகே பூக்கடை ரமேஷ் தலைமையிலும், ஓதியம்பட்டு பகுதியில் கார்த்திகேயன் தலைமையிலும், ஓதியம்பட்டு முதலியார் திட்டு பகுதியில் கோழிக்கடை செல்வம் தலைமையிலும் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. இதில் வேட்பாளர் மற்றும் முதல்வருக்கு ஆளுயர மாலை அணிவித்தும், பொன்னாடை போர்த்தியும், பட்டாசு வெடித்தும் ஆதரவாளர்கள் தரப்பில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கண்ணபிரான், பாலமுருகன், செந்தில், பூக்கடை ராஜ்பிரபு, பூக்கடை பிரபு, பிரகாஷ், வேணு புகழ், ஆர்கேடி ராஜகோபால் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முன்னாள் சேர்மன் சிவகாந்தன் அவர்களது தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முன்னாள் சேர்மன் சிவகாந்தன் அவர்கள் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி லோக்சபா தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து நெல்லித்தோப்பு தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பொறுப்பாளரும் முன்னாள் சேர்மன் சிவகாந்தன் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட இன்று வெண்ணிலா நகர், JK டவர் உட்பட பல்வேறு பகுதிகளில் முதல்வர் ரங்கசாமி திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி தாமரை சின்னத்திற்கு ஓட்டு கேட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். ஓட்டு சேகரிப்பில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் நெல்லித்தோப்பு நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள், மகளிர் அணியினர் திரளாக கலந்து கொண்டனர். நன்றி, வணக்கம்.